ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணா மணி ஃபேமிலி vlogs. இது எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை தான் கவர் பண்ணுற வீடியோ. எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வீடியோ போய் 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இப்போ தான் போட டைம் இருந்தது. நாங்கள் போனது தாய்லாந்து தான். தாய்லாண்ட் இஸ் a வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. போனது நாங்கள் பேங்காக்லேருந்து ஃபுக்கெட்லேருந்து டைரெக்டாக க்ரபிக்கு. ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு பேங்காக் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட் ஃபுக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து க்ரபிக்கு வந்து வேறு மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் போயிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். டைரெக்டாக ஃபுக்கெட்டுக்கும் க்ரபிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இருக்குது சென்னையிலேருந்து. ஆனால் லே ஓவர் பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு குவிக்காக நாங்கள் போயிட்டோம். சென்னை டு பேங்காக், அங்கேருந்து ஃபுக்கெட் சொன்னேன் இல்லையா, ஃபுக்கெட்லேருந்து இறங்கிட்டு க்ரபிக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். இந்த பஸ் நம்ம ஊர் பஸ் மாதிரி இல்லாமல் சூப்பர் கூலாக இருந்தது. இதோட ப்ரைஸிங் எல்லாமே நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஒரு 3.5 hours ஜேர்னி. பார்க்குறதுக்கு சைடில் அவ்வளோ அழகான ப்ளசன்ட் சீனரி இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒன்ஸ் க்ரபி ரீச் ஆனோடனே எங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 8 to 10 kilometers ஆச்சு. அது ஆவோநாங் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தது. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஊர். இப்படி ஒரு க்ரீனரி வந்து நம்ம கேரளா, கோவாவில் தான் பார்த்துருப்போம் நம்ம ஊரில். பட் இங்கே ஊர் ஃபுல்லாகவே, கண்ட்ரி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. எங்கள் 2 பேருக்கும் கிளப்பு, பப்பு, டிஸ்கோன்னு போகிறத விட இந்த மாதிரி பீச் சைடாக ரூரல் ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் க்ரபிக்கு போனோம். ப்ளஸ் க்ரபியில் இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் போடுறேன். நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்திங்கன்னா நாங்கள் கிளிஃப் வியூ ரெசார்ட்னு சொல்லிட்டு. நாங்கள் பயங்கரமான பட்ஜெட்டட் ட்ராவலர்ஸ். நாங்கள் வந்து டூரிஸ்ட்டாக போகாமல் ட்ராவலராக போகிறனால தான் எங்களால் இவ்வளோ இடம் கவர் பண்ண முடியுது. ப்ளஸ் நாங்கள் வந்து எக்கச்சக்கமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் கண்ட்ரி போகிற ஆசையே போயிருக்கோம். தாய்லாண்டில் ப்ராப்பர் இங்கிலீஷ் கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பிகாஸ் அங்கே எல்லாமே வந்து ப்ரோக்கன் இங்கிலீஷ், தாய் தான் பேசுவாங்க. அப்படி இப்படின்னு நாங்கள் ஏதோ மேனேஜ் பண்ணி பார்கெயின் பண்ணி எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வச்சு ஓட்டிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே தான் எங்களோட ரெசார்ட் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸே எப்படி இருக்குது பாருங்கள். நாங்களே எங்கள் ஏரியா எப்போவுமே வெதர் பார்த்தீங்கன்னா பயங்கர கூல் அண்ட் ப்ளசண்ட்டாக தான் இருந்தது தாய்லாண்டில். நாங்கள் அக்டோபர் மாதம் போனனால பயங்கர ப்ளசண்ட் அண்ட் கூல், செம மழை அடிக்கடி வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு அம்ப்ரெல்லாவை கூட வச்சுக்கோங்க. இங்கே ரெசார்ட்லேயே அம்ப்ரெல்லா எக்ஸல் சைஸில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அவுட்டிங் போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம கம்ஃபர்டபுள் அண்ட் கோஸியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான் இங்கே. நீங்கள் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி வரும். இதோட டேரிஃப் எல்லாம் நான் லாஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பாடு தானே எல்லாமே. ஆனால் நாங்கள் வந்து எங்கே போனாலும் அந்த ஒரு குசின் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் டெம்ப்டிங்காக இருந்தது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி தாய் ஃபுட் சாப்பிட்டதே இல்லை. சிக்கன் சட்டாய், பேட் தாய் சிக்கன். இந்த பேட் தாய் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பெப்பர் பீஃப் ஸ்டிர் ஃப்ரை, சிக்கன் ஆம்லெட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூப்பர் கம்ஃபர்டிங்கான தாய் மசாஜுக்கு உட்காந்துட்டோம். ஃபுல் பாடி மசாஜுக்கு டைம் இல்லைங்கிறதுனால வெறும் ஃபீட் அண்ட் லெக் மட்டும்தான் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. 6 o'clock தான் சாப்பிட்டு முடித்தோம் நாங்கள். சரி இன்னொரு ரவுண்டு போகலாம், ஏன்னா நம்ம இருக்கிறதே லிமிட்டட் டேஸ் தான் சொல்லி இன்னொரு சூப்பரான ஒரு கஃபேக்கு போனோம். அதோட எஸ்தட்டிக்கான ஒரு இன்வைட்டிங் என்வாயன்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சமாக ட்ரை பண்ணலான்னு போய் உட்காந்தா மெனு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தனால எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணி தின்ன முடியாமல் சாப்பிட்டுட்டு திணறி வெளியில் வந்தோம். ஆம்பியன்ஸ்க்கு 10 on 10. அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள். இங்கே அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. டெய்லி பேசிஸில் இதை மாற்றுவாங்களாமா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் அதை விட சூப்பர் டெம்ப்டிங்காக இருக்கும். இங்கேயும் வந்து சிக்கன் சட்டாய் தான். இவங்களோட டிஷ்ஷில் எல்லாம் பெரிய ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது கிளாஸ் நூடுல்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபுட்டையுமே பிளான்ச்ட் அண்ட் பாயில்டாக சாப்பிடும்போது நம்ம வெயிட்டும் செக்கில் தான் இருக்கும். அப்புறம் இங்கே ரெசார்ட்டுக்கு நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட்ஸ். இதையும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம அந்த பக்கம் போய் அந்த இடத்துல ஹியூமன் ப்ரெசன்ஸ் டிடெக்ட் ஆனாலே வந்து லைட்டு க்ளோ ஆகும். மற்ற டைமில் யாரும் இல்லாதப்போ அது லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணணும் கரண்ட் சேவ் பண்ணுறதுக்கு. 10 hours ஆஃப் ட்ராவல் ஃப்ரம் சென்னையிலேருந்து எங்கள் ரெசார்ட் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ குட் நைட் சொல்லிவிட்டு தூங்க போயிட்டோம். ரிஃப்ரெஷ்டாக நாளைக்கு விலாகில் சந்திக்கிறேன். டாட்டா.